Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ்ங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி நம்ம மார்க்கெட்லையும் அண்ட் அதர் மார்க்கெட்ஸ்லையுமே எந்த மாதிரி தங்களுடைய கேமை ப்ளே பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. முதல்ல நம்ம நிஃப்டிலிருந்தே ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியோடைய இண்டிகேஷன் படி ஃப்ளாட்டாக தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சரிவை சந்திச்சிச்சுங்க. ஸோ சரிவை சந்திச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்சால்டேஷன், மயான அமைதி அப்படிங்கிற மாதிரி மேலே போனால் கீழே போனால், மேலே போனால் கீழே போனாங்கிற மாதிரி அந்த செல் ஆன் ரைஸ் மோட வந்து பிடிச்சிட்டான், மார்னிங்லேருந்தே பிடிச்சிட்டான். அண்ட் இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 24,680 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா கீழே தாங்க முடிஞ்சிருக்கான். ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிஃப்டியோடைய ரீபேலன்சிங். உதாரணத்துக்கு இண்டிகோ, மேக்ஸ் ஹெல்த் கேர் மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து உள்ளே வந்துச்சு. ஹீரோ மோட்டார் காப்லாம் வெளியே போச்சு. இந்த மாதிரி ஃபண்ட் இன்ஃப்ளோஸ், அவுட் ஃப்ளோஸ், எஸ்பிஐ கொஞ்சம் ஃபண்ட் இன்ஃப்ளோ வந்துச்சு நினைக்கிறேன், HDFC பேங்க் கொஞ்சம் ஃபண்ட் இன்ஃப்ளோ வந்துச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் அந்த ரீபேலன்சிங், வெயிட்டேஜ் சேஞ்ச் அதெல்லாம் வந்து நடந்துச்சு. வழக்கமாக இந்த மாதிரி ரீபேலன்சிங் நடக்கும்போது எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூமெண்ட்டில் போகிறத நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அது நடந்திருக்கு. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிஃப்டி ரீபேலன்சிங்னு ஒன்று இருக்கும். அப்புறம் MSCI ரீபேலன்சிங்னு ஒன்று வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நிஃப்டியில். ஸோ இந்த மாதிரி ரீபேலன்சிங்லாம் வரும்போது மார்க்கெட்டில் பெரிய வாலட்டிலிட்டி இல்லாமல் அந்த ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. அதனால் அந்த கன்சால்டேஷன் ஆகுது அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனே முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ப்ரைஸ் ஆக்ஷனும் கிட்டத்தட்ட அப்படி தாங்க இருந்துச்சு. அதை தாண்டி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் RBIயோட மீட்டிங், இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு மார்க்கெட்டை ஏதோ ஒரு பக்கம் தூக்கிட்டு போய் வைக்கணும். அதனால் இன்றைக்கி நம்ம பொறுமையாக மந்த்லி எக்ஸ்பீரியை நீட்டாக முடிச்சிடுவோம், எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கன்சல்டேஷனை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 காரணங்களாக தான் இன்றைக்கி மார்க்கெட் கன்சால்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனலாக இன்றைக்கி ஏதாவது மிகப்பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் கன்சால்டேஷன். ஸோ ஸ்மார்ட் மணி டேர்ம்ஸில் சொன்னால் இதை நம்ம அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சை சுருக்கிக்கிட்டே வருது. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் தெரிஞ்ச எல்லாருமே இதை வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆர் வந்து ஒரு வெஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. பட் இந்த பேட்டர்ன் கன்சால்டேஷனை நமக்கு கொடுக்குது. ஆனால் மார்க்கெட்டில் மொத்தம் 3 ஃபேஸஸ் இருக்குது. 1 அக்குமுலேஷன், 2வது மேனிப்புலேஷன், 3வது டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இது என்ன ஃபேஸில் இருக்குன்னா அக்குமுலேஷன் ஃபேஸில் இருக்குது. இந்த அக்குமுலேஷன் மேலே மேனிப்புலேட் ஆச்சுன்னா கீழே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் கீழே மேனிப்புலேஷன் ஆச்சுன்னா மேலே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதே ஒரு மேனிப்புலேட்டிவ் மூவ் கொடுக்கறதுக்காக தான். அந்த மேனிப்புலேட்டிவ் மூவை எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மாதிரியும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நீங்களும் அது ஒரு பிரேக் அவுட்னு நினைக்காதீங்க. அது கண்டிப்பாக ஃபேக் அவுட் தான். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே போனால் மேலே போயிடும், மேலே போனால் கீழே போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர். SMC வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டை பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது தெரியாமல் ஒரு ஃபேக் பிரேக் அவுட், உண்மையான பிரேக் அவுட்டுன்னு நினச்சி நிறையா லாஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் பாருங்கள். அதுக்குன்னு உடனே மார்க்கெட் கீழே போச்சுன்னா மேலே போயிடணும் ஒரு பொசிஷனில் எடுக்கக்கூடாது. அதுக்கு சரியான ரிவர்சல் பாயிண்ட்லாம் வரணும், ரிவர்சலோட கன்ஃபர்மேஷன் வரணும், அதுக்கப்புறம் தான் என்ட்ரிங்கிறதுலாம் எடுக்கணும். அதனால் ஜஸ்ட் என்னோட வீடியோவை பார்த்துட்டு கீழே போனால் மேலே போயிடுவான்ட்டு கீழே பிரேக் அவுட் ஆகணும்னு எடுக்காதீங்க. கீழே போகிற மேனிப்புலேஷனும் எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். உதாரணத்துக்கு நான் வந்து இந்த இடத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் மேனிப்புலேஷன். ஆனால் எவ்வளோ தூரம் மேலே போய் அது ரிவர்ஸ் ஆச்சு தெரியுமாங்க? ஒரு 400 பாயிண்ட் மேலே போய் தான் ரிவர்ஸ் ஆச்சு. அதனால் இது இங்கேருந்துமே இந்த கன்சால்டேஷனுக்கு மார்க்கெட் வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 100 பாயிண்ட்டா, 200 பாயிண்ட்டா, 250 பாயிண்ட்டா, இல்லை வெறும் 30 பாயிண்ட் தான் வருமா தெரியாது. அது ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். பட் இது ஒரு முக்கியமான ஜங்ஷனில் இருக்குங்க நிஃப்டி. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சப்போர்ட். இந்த 24,611 இதை வந்து 2-3 நாளாகவே நிஃப்டி தாண்டாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த அக்குமுலேஷனை வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேமே சப்போர்ட் கிட்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இங்கேருந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு 60% கிடையாது, ஒரு 65% சொல்லலாம். மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காகனாச்சும் மேலே தாங்க போய் ஆகணும். இதுக்கு முன்னாடி எப்போ தொடர்ந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த 9 நாள் 8 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே தான் முடிஞ்சிருக்கு. இந்த 9 நாளாக ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே மார்க்கெட் போகவே இல்லை. விச் மீன்ஸ் அந்த லிக்விடிட்டி எதுவுமே எடுக்காமல் இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் லிக்விடிட்டி எடுக்காமல் இருக்கிறதுலாம் ஓகே தான். பட் இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் சோல்ட் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு பவுன்ஸ் பேக் நிஃப்டியில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் அதுக்கு 65% ப்ராபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்கிறேன்.
ஸோ அந்த பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சப்போஸ் மார்க்கெட் மேனிபுலேட் ஆகுது, மேலே மேனிபுலேட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஃபஸ்ட்டு அப்படி போகக்கூடிய இடமா வந்து இந்த 24,906 அப்படிங்கிறது இருக்கும். அடுத்த இடமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25,010 அப்படிங்கிறது இருக்கும். இந்த 2 இடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்தம் 3 ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. நான் அதை வந்து தூக்கி விட்டுறேன், நான் இண்டிகேட்டரே ஆன் பண்ணிடுறேன். ஸோ தட் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், 1 2 3 ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா, இதில் இது எக்ஸ்ட்ரீம் ஃபேர் வேல்யூ கேப், இதுக்கு மிக அதிகப்படியான பவர் இருக்குது. ஆனால் என்னன்னா, இங்கேருந்து நிஃப்டி ஒரு 670 பாயிண்ட் போனால் தான் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணும். அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு இவ்வளோ தூரம் போகிறதுங்கிறது கஷ்டம். ரெண்டாவது, இது மூணாவதாக வந்து ஃபேர் வேல்யூ கேப், இதுக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது, லிக்விடிட்டியே இல்லாத ஒரு ஃபேர் வேல்யூ கேப். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஃபேர் வேல்யூ கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதன் காரணமாக இந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது 904 இந்த 25,010 அப்படிங்கிற இந்த லெவல் அப்படிங்கிறது, இந்த 2 லெவலுமே இந்த டெய்லி டைம் ஃப்ரேமுக்குள்ள இருக்க ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள இருக்குது. அப்படிங்கிறதுனால இது ரெண்டுக்குமே மிக அதிகப்படியான பவர் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்துமே வந்து இந்த இடத்துல இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் லிக்விடிட்டி பாயிண்ட்டுக்கு தான் ரொம்ப அதிகப்படியாக இருக்குங்க. ஸோ நிஃப்டி சப்போஸ் இங்கேருந்து மேலே போகுதுன்னா, இப்படி ஜாலியாக ஒரு 300 பாயிண்ட் மேலே போனாலோ ஆர் 400 பாயிண்ட் மேலே போனாலோ அதை நம்ம புல்லிஷ்னு எடுத்துக்க முடியாது. அது எல்லாமே அவன் மேலே போகிறதே கீழே வரதுக்கு தான், அப்படிங்கிற மாதிரி கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எந்த பாயிண்ட்டை தானே நம்ம வந்து ஓகே ஃபர்தராக வந்து நிஃப்டி புல்லிஷ் ஆயிடுச்சா, மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நம்பணும்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி ஒரு 1 ஹவரில் க்ளோஸ் வைக்கணும். அதாவது இந்த 25,028 அப்படிங்கிற இந்த லெவலை தாண்டி ஒரு 1 ஹவர் கேண்டில் ஸ்ட்ராங்காக அப்படி ஒரு க்ளோஸை வச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஓஹோ இவன் வந்து புல்லிஷ் ஆகிட்டான் போல் இருக்கு அப்படின்னு நம்ம நம்பணும். என்னுடைய கணிப்புப்படி இந்த விஷயம் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு 5% சொல்லலாங்க. 5% தான் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியான ப்ராபபிலிட்டி தான் இப்போ இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட்லாம் வரும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போக போகுது, இவ்வளோ தூரம் போய் ரிவர்ஸ் ஆக போகிறோன்னா இல்லை இங்கே போய் ரிவர்ஸ் ஆக போகிறோன்னா அப்படிங்கிறதான் நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கணுங்க. அடுத்து அப்படியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு தான் முக்கியமான ஈவெண்ட். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது பேங்கிங் செக்டாரை தான் ரொம்ப அதிகப்படியாக பாதிக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பேங்கிங்கில் ஷார்ட் அடிச்சு வச்சு பேங்க் நிஃப்டி ரொம்ப கீழே விழுந்து பார்த்தீங்களா, ஷார்ட் அடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே துண்டக்கானும் துடிய காணும்னு 2 விஷயத்தை இன்றைக்கி பண்ணியிருப்பாங்க. ஒன்று லாங் அன்வைண்டிங், அப்படி இல்லைனா ஷார்ட் கவரிங். இது ரெண்டுமே வந்து பண்ணியிருக்கலாம். அது ரெண்டுமே என்ன அப்படின்னா, அதுக்கு ரெண்டுமே நம்ம ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லிடலாம். லாங் அன்வைண்டிங்னா மார்க்கெட் மேலே போகும், உதாரணத்துக்கு இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வரும்போது இதுக்கப்புறம் மேலே தான் போக போகுது அப்படின்னு லாங் எடுத்தவங்க, எதுக்குப்பா வம்பு, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால இருக்கிற ப்ராஃபிட்டை நம்ம வந்து தக்க வச்சுக்கலாம், இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம், இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு, ரோல் ஓவர்லாம் பண்ண வேணான்ட்டு வெளியே போயிருப்பாங்க. அதே மாதிரி ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது மார்க்கெட்டை ஷார்ட் அடித்தவங்க. ஸோ பயங்கரமாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷார்ட் அடித்தவங்களும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவெண்ட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் எதாவது குறைச்சி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, மார்க்கெட் எதிர்த்து மேலே போயிருமே அப்படின்ட்டு அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ கடந்த 2 நாட்களாகவே இந்த ஈவெண்ட்டுக்கு தயார்படுத்தும் வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபேர் வேல்யூ கேப்பும் உங்களுக்கு கடந்த 2 நாட்களில் ஃபார்ம் ஆகவே இல்லை. கடைசியாக ஃபார்ம் ஆனது இதுதான். அது வந்து போன ஃப்ரைடே அன்னைக்கு ஃபார்ம் ஆனது. ஸோ மண்டே டியூஸ்டே இந்த 2 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே ஃபேர் வேல்யூ கேப்பே வரல, புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வரல, பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பும் வரல. ஸோ தட் ஸ்மார்ட் மணி ஒன்றுமே பண்ணல. இந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் மேனிப்புலேஷனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த ஈவெண்ட் எதிர்பார்த்த மாதிரி போகலன்னா டிஸ்ட்ரிபியூஷன் மூவ்மே நாளைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம கழுகு பார்வையால் மார்க்கெட்டை பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்மார்ட் மணியில் சொல்கிறேன். நான் ஸ்மார்ட் மணியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தாலும் நாளைக்கு நல்ல ஒரு மூவ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஒருத்தர் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நாளைக்கான ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஈவெண்ட்டை பொறுத்து தான் அடுத்து ஆக்ஷன் காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிப்டோவை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ கிரிப்டோ வெறித்தனமாக பிட்காயின் மேலே ஏறிச்சு. மேலே ஏறிட்டு இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து இப்போது ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறமா இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிற பை சைட் லிக்விடிட்டி அதை ஸ்வீப் பண்ணிட்டு போட்ட ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறதுனால இதுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த்தின் காரணமாக தான், அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் அதோடைய கரெக்டாக 50% லெவலில் போய் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே 10 பொருத்தமும் பச்சைக்குன்னு பொருந்தது. மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுதுங்க. ஸோ எனி ரைஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த
இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு போனால் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இந்த ஃபிபனாசி போட்டு பார்த்தோம்னா இதனுடைய 50% லெவல் இந்த 1,13,791 ஆர் 800 லெவல் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு போனாலுமே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க பிட்காயினை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக பிட்காயின் வந்து பியரிஷ் திசைக்கு திரும்பிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஃபர்தராக அந்த செல்லிங் ப்ரெஷர் ஆக்சிலேட் ஆகும்போது டுவர்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செல் சைட் லிக்விடிட்டியாக இருக்கும். அதாவது 1,08,669 வரைக்குமே பிட்காயின் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் பிட்காயின் கீழே விழுந்துச்சுன்னா மற்ற ஆல்ட் காயின்ஸும் கீழே விழுகத்தான் செய்யும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷரில் இப்போதைக்கு கீழே விழுந்துட்டு தாங்க இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரூட் ஆயிலை பற்றி பார்த்துடலாங்க. க்ரூட் ஆயில் கண்டிப்பாக பியரிஷாக இருக்குது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் போட்டுச்சு, மார்னிங்கே பார்த்தோம். ஸோ இன்னுமே அந்த செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பையுமே ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே தாங்க இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 63.51 அப்படிங்கிறத தாண்டும் போது க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டாமல் இந்த லெவலை தாண்டாமல் க்ரூட் ஆயில் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓவர் சோல்டாக இருக்குது. ஏன்னா பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாமே கீழே போயிருக்கு. இதை தாண்டினா ஒரு சின்ன புல்லிஷ் மொமெண்டம் வரலாம். அப்படி இல்லைனா இதை தாண்டல அப்படின்னா ஃபர்தராக கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது இதனுடைய கீழே இருக்கிற செல் சைட் லிக்விடிட்டி அப்படிங்கிறது இதுதாங்க. இதுக்கும் கொஞ்சம் கீழே சொல்லலாம். இதுதான் 61.44 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க செல் சைட் லிக்விடிட்டியாக இருக்குங்க. ஸோ அடுத்துங்க கோல்டு. திடீர்னு பார்த்தா கோல்டில் ஒரு சிறிய கிராஷ். என்னடா வெறிகொண்டு கீழே விழுகிறியே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்டு 1 hour டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரையும் போட்டுருச்சுங்க கோல்டு. ஸோ மொமெண்டம் சரி ட்ரெண்டும் சரி 1 hourல பியரிஷ் ஆயிடுச்சு. மேபி டுவர்ட்ஸ் திஸ் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி, அதாவது 3,767 அண்டு இந்த லெவல் வரைக்குமே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 3,717 வரைக்குமே ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நடக்கணும் அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் போய் ரிவர்ஸ் ஆகணும். அப்படி ஆகாமல் அப்படியே கீழே போகுதுன்னா வேடிக்கை தான் பார்க்கணும். இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கோல்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கோல்டு வந்து 1 hourல சாலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் கொடுத்துருக்கு. ஸோ மேபி நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். நடக்குமாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் பியரிஷாக தாங்க இருக்குது. மதியானத்துலேருந்தே ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது நான் யூஎஸ் ஃபியூச்சர்ஸில் பார்த்தேன். அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். 3 ஃபியூச்சருமே கொஞ்சம் பியரிஷாக இருக்குது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டோட மொமெண்டமே இப்போ கொஞ்சம் டிட்டோரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் பியரிஷ்னஸ் கண்ணுக்கு தட்டுப்படுது. அதன் காரணமாக நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஐ திங்க் எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே விழுந்துட்டு இருக்கு. ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வரல. நான் இந்த பேரை மட்டும் தாங்க ஃபாலோ பண்ணேன். பெருசாக ஒரு மொமெண்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸில் இருக்குது. மேபி ஃபர்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து தாண்டி கீழே போச்சுன்னா மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு பியரிஷாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூரோ யூஎஸ்டியில். மற்ற பேர்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணாத காரணத்தினால அதை பற்றி இப்போ சொல்ல முடியாது. நான் ஏதாவது நல்ல ஒரு பேட்டர்னை பார்த்தேன்னா வேறு ஏதாவது பேரை பற்றி நான் சொல்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்மார்ட் மணி எப்படி ஒர்க் பண்ணுது, எந்த மாதிரி மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நாலேஜ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதமை ட்ரிகர் பண்ணும். அண்டு ட்ரேடிங் பண்ணுற உங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இன்னும் நம்ம சேனல் நிறைய பேருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராமே இருக்குது. இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்களே ஓனாக வந்து ட்ரேட் பண்ணணும், கற்றுக்கணும், இண்டிபெண்டண்ட்டாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே பிடிடி ஆப் இருக்குது. அதில் பவர் ஆஃப் 3 அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது. அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.